உண்மையில் ஏழை நான் தான். இங்கே மற்றவரெல்லாம் என்னை விட அதிகமாக உழைத்துக் கொள்கிறார். ஆனாலும் ஏழையாக எப்படி முடிகிறது? இப்படி ஒரு வறுமை அவர்களை வாட்டிவிட பசி கிடக்கிறது. பிள்ளை உழைப்பவர் சொல்கிறார், தன் இச்சைக்கு செலவு, உணர்ச்சிக்கு ஆளாகி கரையாகிறார். உழைக்காததை மிஞ்சிய மிச்சத்தை கொண்டு போய் கொடுக்கிறார் வீட்டில் உண்ண உணவென்று. குடும்பத்தில் வரவு திட்டம் இல்லாத அளவில் இருந்திட கணக்கு பார்த்ததில்லை. வரவுக்கு செலவுகள் செய்திட வேண்டும். கட்டுப்பாடில் அவர்கள் வறுமை மறையாது. வீட்டில் உள்ளவரும் புத்தாடைகள் தினம் எடுத்து போட்டு வீடு நிறைகிறார். தேவைக்கு மீறிய செலவுகள் செய்து அவசியம் என்கிறார். உழைத்தது நிற்காது. அங்கே எப்போதும் வறுமை வாழ்கிறது. அவர் மேல் கருணை கொண்டிங்கு இறங்கவோ, பகிர்ந்துண்டு வாழ நன்மை என்று சொல்ல அதையே மீண்டும் கேட்டு கேட்டு அதிருப்தி. கழுத்துக்கு ஒரு தங்க சங்கிலி, இப்படியே அணைகளின் பல உண்டு அவரிடை. ஆனாலும் பசி நாளும் கிடக்கிறார். அது கண்டு பலரும் நாடிப்போய் உதவுகிறார். அது கூட பரவாயில்லை, எனக்கும் வந்து உதவிடும் குணம் வேண்டும் உனக்கு என்கிறார். யாருக்கு உதவ வேண்டும்? இந்த கேள்வி மட்டும் எழுந்த பாடுள்ளது விடை தெரியாமல். தாம் உழைப்பதை மதுவுக்கும் போதைக்கும் விட்டறிந்து மிச்சம் வீடு கொண்டு வந்தால் காதல் உறவுக்காய் கணக்க செலவிட்டு போக பொறுப்பு இல்லாத இளம் சமூகத்தினரும் கைபேசி விளையாட்டு, உந்துருளி கொள்வனவு, இப்படி பலதுண்டு அவரவர் பொழுதுபோக்கு. அவர்களுக்கு எல்லாம் அரசாங்கம் கொடுக்கிறது நாளாந்த உதவிகள். ஏழைகள் என்றுதான். ஊனம் இல்லாத மனிதர் அவருக்கு ஏனோ இங்கு வேலைகள் கொடுத்து கூலி கொடுப்பதில்லை. சுயமோக வேலைகள் செய்து வாழலாம் நிலைமை உழைத்து. இருந்தும் சிலரை இப்படி பலர் எதிர்மாறான வாழ்வில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து போகும் தமிழர். அட பாவமே, அவர்கள் கதை வேறு. உழைப்பை மறந்து நித்தம் அவர்கள் பணத்தை நம்பி வாழ்கின்றார். ஈழத்தில் தனி நாடு வேண்டும், ஈழம் மலர்ந்திட வேண்டும், ஆசை நிறைந்த மனதோடு அவர்களுக்கு இரக்கம் உண்டு. ஈழத்துக்கு அனுப்பும் பணத்தால் இலங்கை அரசும் வாழ்கிறது அந்நிய செலாவணியால். சொல்லுக்கு சொல் முரணாக எல்லாம் எண்ணி பார்க்கையில் வியப்பாக இருக்கிறது. போரால் பாதிக்கப்பட்ட இடமென்ற ஈழத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் சொல்லிக் கொள்வாரோ? உழைப்பை கொடுத்து கொடுக்கும் உதவிகள் உண்மையில் உதவி என்று இது ஏன் புரியவில்லை? படிக்க கொடுக்கும் பண உதவி கூட பயனற்று போகும் இடங்கள் பலதுண்டு. ஐயோ, இனி இப்படி நான் புலம்புவது போதும் விடை தெரியாமல். ஆனாலும் பாவம் உழைத்து பிழைப்போர், உழைக்காமல் வாழும் மக்களிடையே அவர்கள் என்றும் அன்புடன் பாசம் பொங்கிட, உறவுகளோடும் நான் சுற்றத்தோடு வாழ்ந்திட. விரும்பி என்ன பயன்? இப்படி இவர்கள் இருந்திட தோளோடு தோள் கொடுத்து உழைத்திடாது. வழிகாட்டிட முடியும், ஆலோசனை கூட சொல்லிட முடியும். அப்படி செய்திட அவர்களோடு என் உறவு கசப்பாகி போகிறது. அருகிருந்த நிலை மாறி தூரமாகி போகிறாரனே. அன்புடன் வாழ்ந்த மகிழ்ச்சி தொலைகிறது. கவலை வந்து மனதில் நிரந்தரமாக குடியேறிட என் செய்திட இந்த சமூகத்தில்